மனிதனுடைய பெயர் அல்ல, ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு வடிவமாக, ஒரு உருவமாக தான் நான் பார்க்குறேன். எல்லாருக்கும் எல்லாம் சமமாக கிடைக்கணும், மேலே கீழேன்னு இருக்கக்கூடாதுன்றதுக்காக வேலை பார்த்த ஒரு மிக ஆளுமையான கரிஸ்மாட்டிக்கான ஒரு லீடர். தங்கிட்ட வந்த எல்லாரையுமே படின்னு சொன்னார், படிக்க வச்சார், இன்ஸ்பயர் பண்ணார். தொடர்ந்து எல்லாருக்கும் வெறும் எஜுகேஷன் இல்லை, பொலிட்டிக்கல் எஜுகேஷன், பொலிட்டிக்கலாக என்ன கிளாரிட்டி வேணும், அவர் நம்பின அந்த தத்துவத்தை முழு மூச்சா இளைஞர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாரு. அண்ட் பெண்களுக்கும் அதில் சம பங்கு இருக்கு. மாற்றத்துக்கு, முன்னேற்றத்துக்கு பெண்களுக்கும் கல்வியும் பொலிட்டிக்கல் எஜுகேஷனும் வேணும்னு தொடர்ந்து அதுக்காக செயல்பட்டவர். அவருடைய ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு வேலையும் எல்லாரையும் எப்போதும் ஈக்குவலாக பார்க்கறது. அண்ட் அவரோட நெருக்கமாக பழகின எல்லாரும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அவர் எவ்வளவு கனிவாகவும் அன்பாகவும் எப்போ போனாலும் ஆக்சசபிளாக இருக்கக்கூடிய ஒரு லீடர். யார் வேணால் அவரை எப்போ போனாலும் சந்திக்கலாம், எந்த நேரத்திலும் என்ன வேணால் அவர்கிட்ட கேட்கலாம். அண்டு நேற்று ஒருத்தர் சொன்னார், நான் திடீர்னு ஃபோன் பண்ணி, என்ன நீங்கள் பைக்கில் போயிட்டுருக்கீங்க, வாங்க ஒரு கார் நான் எடுத்துக்கங்க, கார் எடுத்துக்கங்கன்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி தங்கிட்ட இருக்கிறத எல்லாருக்கும் கொடுக்கணும், எல்லாரையும் சமமாக வச்சுக்கணும், சமத்துவத்தை உருவாக்கணும். இந்த சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற அரசியல் ஏற்றத்தாழ்வுகளை, சமூக ஏற்றத்தாழ்வுகளை மாற்றுறதுக்கு அவர் என்ன செய்யணும்னோ அதை செஞ்சுக்கிட்டே தான் இருந்தார். அண்ட் ஆம்ஸ்ட்ராங் ஒரு மனிதர் இல்லை, ஒரு மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி நான் முடிக்கிறேன். நன்றி. இந்த அரக்கோணம் சோகனூர் இரட்டை படுகொலையின் பொழுது 2021 தேர்தல் முடிந்த ஒரு சில நாட்களுக்குள் நடந்த அந்த இரட்டை படுகொலையின் பொழுது அந்த மக்கள் அங்கே வீதியில் நின்று போராடி கொண்டிருந்தார்கள். தோழர் தாஸ் அவர்கள் அந்த போராட்ட களத்தில் மக்களை ஒருங்கிணைத்துக் கொண்டிருந்தார். அன்று அந்த போராட்ட களத்தில் சென்று அங்கே எங்களது தோழர்களுடன் போராட்டத்தில் பங்கெடுத்த பொழுது தோழர் தாஸ் அவர்கள் எப்படியெல்லாம் அந்த மக்களை உற்சாகப்படுத்தி நம்பிக்கையூட்டி போராட்டத்துக்கு தொடர்ச்சியாக வழிநடத்துவதும், இன்னொரு புறத்திலே காவல்துறையினுடைய அடக்குமுறைகளை எல்லாம் எதிர்த்து நிற்பதும் துணிந்து நிற்பதுமான அந்த வழிகாட்டுதல்களை எல்லாம் அவர் தோழர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களிடமிருந்து பெற்று நகர்த்தி வந்ததை நேரில் பார்த்தேன். அதற்கு பிறகு தோழர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நேரடியாக அந்த களத்தில் வந்து அந்த மக்கள் அவர்களுக்கான நீதியை பெறுகின்ற வரையில் அந்த போராட்ட களத்தில் உறுதியாக நின்று அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதியை பெற்றுக் கொடுத்தார். வெறுமன ஆதரவு தளம், நான் ஆதரிக்கிறேன் என்கின்ற அளவில் அல்ல, உங்களுக்கு பின்னால் உந்து சக்தியாக நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவதற்கு ஒரு குரல் தேவை. நீங்கள் சாய்ந்து நிற்பதற்கு ஒரு மரம் தேவை, வலிமையான மரம் தேவை. அப்பதான் நின்று வேலை செய்ய முடியும். அப்படியான ஒன்று பல இடங்களில் நான் பார்த்ததில்லை.